ரோஜா பூவை வச்சுக்கிட்டு ஆட்டோ எல்லாம் பலமா இருக்கு. பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கே. ரோஜா போல ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்கு போல இருக்கே. இது சாதாரண ரோசா இல்ல, என் காதல் கணவர் தடவையா குத்த காதல் ரோசா. நீங்க கேட்டு அண்ணன் வாங்கி கொடுத்துச்சா? இது கேட்டு வாங்கினது இல்ல, என் ஆசை கணவரு ஆசையா குத்துது. ஓ, இந்த ரோசாவை பார்த்ததும் அமுல் பேபிக்கு என் முகம் தான் ஞாபகம் வந்துச்சான். நிஜமா அண்ணன் இப்படி சொல்லுச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா அண்ணி. அப்போ அண்ணன் மனசு மாறிடுச்சா? லைட்டா. லைட்டானா? ஆசையா இந்த ரோசா பூ மட்டும் குத்துட்டான். ஆனா அவன் மனசுக்குள்ள என் மேல இருக்கிற காதல வெளியே சொல்ல மாட்டானே. ரோஸ் கொடுத்தப்பவே அண்ணன் மனசுல நீங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சே. சீக்கிரமா மனசுல இருக்கிறதையும் சொல்லிட்டு வரேன். என்ன வர? குத்து குத்துறானுங்க. பாக்ஸிங் ரொம்ப கஷ்டமோ, அவசரப்பட்டு பேரு கொடுத்து மாட்டிக்கிட்டனோ. நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சு, இல்ல மூஞ்சிலாம் பிஞ்சிருக்கும். இல்ல பரவாயில்ல, பாக்ஸிங் பண்ணும்போது இந்த கிளவுஸ போட்டா நானும் செம்மையா குத்துவேன்னு நினைக்கிறேன். குத்திர வேண்டியதுதான், லெஃப்ட்லயே போட்ட வேண்டியதுதான். ஏங்க என்னங்க டைம் அடிச்சு தூங்காம சுத்திட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தூங்கினா தானே காலைல சீக்கிரம் எந்திரிச்சு ஷெட்டுக்கு போக முடியும். நாளைக்கு வேற நிறைய வேலை இருக்கு. சரி சரி அமுல் பேபி, நீ டென்ஷன் ஆகாத, நீ பத்துக்கோ, நானும் தூங்குறேன். குட் கேர்ள், குட் நைட். ஒரு பூக்கடையில ரோஜா பூ பார்த்தேன். அதை பார்த்ததும் என்னன்னு தெரியல, உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த ரோஜா பூவை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஒரு 10 கிளாஸ் போடு, சரியா? சரிம்மா. சரிம்மா. மம்மி, நான் கிளம்புறோம். அத்தை கிளம்புறோம். ஏய் வாங்க. இருங்க இருங்க, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? மெக்கானிக் செட்டுக்கு தான். ஏய், இன்னைக்கு உங்க அம்மாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. அதனால 2 பேரும் வீட்லயே இருங்க, சரியா? அவங்க எதுக்கு திடீர்னு வராங்க? உங்களுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி இல்ல, அதுக்குதான் கூப்பிடுறதுக்காக வராங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் எது அத்தை? தீபாவளி எல்லாம் நாம நினைச்ச நேரத்துக்கு நம்ம இஷ்டத்துக்குலாம் வராது. அவங்க வரும்போது நீங்க 2 பேரும் ஒழுங்கா வீட்ல இருங்க. அம்மா, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்க இவங்களை விருந்துக்கு கூப்பிட வராங்க? ஏண்டி, கதவுக்கு வெளியில பிச்சு போட்டுருவியா? எது பேசினாலும் கரெக்டா ஒட்டு கேட்டுட்டு வந்துடுற. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஒட்டெல்லாம் ஒன்னும் கேக்கல.
வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினா வீட்ல இருக்கவங்களுக்கு கேட்க தானே செய்யும். ஓஹோ, அம்மாடி சத்யா, நாம இனிமே ஏதாவது பேசுறதா இருந்தா வீட்டுக்கு வெளியில போய் பேசுவோம். அம்மா, நீ என்ன பெத்தியா இல்ல அவளை பெத்தியாமா? அப்படி கேளுமா. பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம எப்ப பார்த்தாலும் அவளுக்கும் அவ குடும்பத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நியாயமா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நியாயமா இருந்து கிழிச்சாங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சில செய்முறை இருக்கு. தலை தீபாவளிக்கு கூப்பிடணும்னா இந்த சீர்வரிசையோட வந்துதான் கூப்பிடணும்னு இருக்கு. இவ வீட்ல அந்த சீர்வரிசை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிற? வெக்கமே இல்லாம 2 முழம் மல்லிகைப்பூ கொண்டு வந்து கூப்பிடுவாங்க. நீயும் பல்ல காமிச்சிட்டு ஏன்னு நிப்ப. இவனும் சொரணியே இல்லாம அப்படியே கூட போயிடுவான். மாமியார் வீட்டுல இருந்து புடிங்கி திங்கணும்னு நினைக்கிறதுக்கு என்னன்னா உன் புருஷன் நினைச்சியா? டேய், டேய், நான் பாட்டுக்கு சிவனேனு தாண்டா இருந்தேன். ஏன்டா தேர இழுத்து தெருவில் விடுற? சூப்பரா கேட்ட மைசன். இன்னும் 4 கேள்வி இதே மாதிரி நச்சுன்னு கேளு. நாக்கு புடுங்கிக்கிட்டு சாப்பிட்டோம். செத்த பாம்பு மேல எத்தனை வாட்டிடா லாரி ஏத்துவீங்க? முடியலடா. அம்மா, அவன் என் புருஷன இந்த வீட்டு மாப்பிளைய அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கான். நீ இதுக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏய், இவ இந்த வீட்டு மருமக. இவள டெய்லி ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இவளை அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிருக்க. ஆனா அவன் உள்ளதான் சொன்னான். டோட்டல் டேமேஜ். ஓ, அப்போ என் புருஷன் இந்த வீட்ல புடுங்கி தின்னுட்டு இருக்காரா? இவ வேற நேரங்கிட்ட நேரத்துல அத ஞாபகப்படுத்துறா. இல்லன்னு அவரை சொல்லு பாப்போம். ரூட்ட மாத்திரா வீரசிங்கம். ஏமா ஏமா காலையிலேயே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வாமா வா, பசிக்குது, சாப்பிடலாம் வா. வாமா வா. போ சாப்பிடு போ. ஷோ, வாமா வா. உட்காருமா, உட்காரு. பசிக்கிற நேரத்துல பஞ்சு பேசிட்டு. உண்மையாதாயா? நான் அந்த குப்பத்துக்காரி முன்னாடிலாம் அசிங்கப்பட வேண்டியிருக்கு. ஏமா, உனக்கு இட்லிக்கு சட்னி ஊத்துட்டுமா சாம்பார் ஊத்துட்டுமா? யோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. நீ அத பத்தி எல்லாம் எந்த கவலையும் படாம இப்படி திங்கறதுல குறியா இருக்க. பசிக்கும்லமா, அப்புறம் சாப்பிடணும்ல. ஐயோ, ஏமா, நீ அவங்க கிட்ட கோவத்துல ஏதாவது பேசி நம்ம சோத்துல சூனிய வச்சிடக்கூடாதுன்னு தான் உன் கையை பிடிச்சு எடுத்துட்டு வந்த. சமயம் பார்த்து உன் தம்பி கரெக்டா மெயின் பாக்ஸ்ல கை வைக்கிறோமா. வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அதனால கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்துருவான். எதுக்கு அமைதியா இருக்கணும்? எப்படியும் அவ அம்மாவும் பாட்டியும் வெறும் கைய வீசிட்டு தான் வரப்போறாங்க. வரட்டும், எப்படி அதுங்களை விரட்டி அவமானப்படுத்துறேன்னு பாரு. வரட்டும் வரட்டும். நல்லா இருக்கும். யோ, உனக்கு சூடு சொன்னல இருக்கா இல்லையா? சூடெல்லாம் இல்லம்மா, நல்லா இருக்கு. தின்னு தொலை. இன்சல்ட்ட பார்த்தா இட்லி சாப்பிட முடியுமா? சாப்பிடுமா? வாங்க. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இரு, எல்லாரும் வரட்டும். எல்லாத்தையும் எல்லாமே எடுத்துக்கிட்டோமா? சரி, வாங்க போலாம். அத்தை கொஞ்சம் இருங்க, எல்லாரும் சேர்ந்து போலாம்.
அடி வாங்குது ஞாபகம் இல்ல? உட்காரு உட்காரு. நான் அடிக்க மாட்டேன். போயிச்சு போட. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? நகையெல்லாம் இதுலதான் இருக்கா? என்னம்மா வாங்க. வணக்கம் சம்பந்தி, வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. நல்லா இருக்கேன், வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாப்ள. நல்லா வணக்கம் இருக்கேன். பாட்டி. வணக்கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேம்மா. என்னம்மா வழக்கம் போல நம்ம பல்ப் வாங்கிட்டோம் போல? இல்லம்மா, வெறுங்கைய வீசிட்டு வருவாங்கன்னு சொன்னேன். அவங்க நாம எதிர்பார்த்ததுக்கு மேல சீர்வரிசையை கொண்டு வந்து அடுக்கிட்டாங்களே. நம்ம தல தீபாவளிக்கு நீங்க கூட இப்படி எல்லாம் பண்ணலையம்மா. இப்ப நம்ம நாக்கு மேல பல்ல போட்டு எதுவும் பேச முடியாத அளவுக்கு வாயை அடைச்சிட்டாங்களேம்மா. இப்ப நம்ம என்னம்மா பண்றது? வேற வழி, நம்ம 2 பேருமே அதைத்தான் பண்ணி ஆகணும். எப்படி இருக்கீங்க? வாங்க பாட்டி. வாங்கம்மா வாமா. வாங்க. என்ன எதுக்கு இந்த சீர்வரிசைன்னு பாக்குறியா? தல தீபாவளிக்கு சத்யாவையும் பிரபுவையும் விருந்துக்கு கூப்பிட வந்திருக்காங்க. ஓ அப்படியா? மாப்ள வாங்க. அத்தை, என்னம்மா? போடா. என்ன அத்தை? மாப்ள இதுல செயின், மோதிரம், ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. தீபாவளி விருந்துக்கு மாமனார் வீட்டுக்கு வந்துருங்க. இதெல்லாம் எதுக்கு அத்தை? இது எங்க கடமை மாப்ள, வாங்கிக்கோங்க. அது வாங்கிக்கோங்க. வா சத்யா. ஜானகி, இத கொடு. சத்யா வா, இந்தா வாங்கிக்கோ. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. எங்க மாப்பிளையும் சத்யாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். தீபாவளி அன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும். இந்த வருஷம் எங்க வீட்ல வச்சுதான் தீபாவளி கொண்டாடணும், சரியா? நாங்க எப்படி உங்க வீட்டுக்கு வர்றது? உங்க வீட்ல ஒரு தல தீபாவளி இருக்கிற மாதிரி எங்க வீட்ல ஒரு தல தீபாவளி இருக்குல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? கதிர்க்கும் சௌமியாவுக்கும் இந்த வருஷம் தல தீபாவளி தானே, அத சொன்னேன்.
இவங்க 2 பேருக்கும் தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய விருந்தே ரெடி பண்ண போறோம். அந்த கன்றாவில அந்த வீட்டுல எப்பவுமே நடக்காது. ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன மதிக்காம கல்யாணம் பண்ணவே எனக்கு பொண்ணே கிடையாது. இதுல தல தீபாவளி ஒண்ணுதான் கேடு. கதிர், சித்தப்பா வேணா உன்னை மாப்பிள்ளைய ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா நீ என் தங்கச்சி புருஷன். உனக்கு சீர்வரிசை பண்றது என்னோட கடமை. இந்தா, இது என்னோட சீர், வாங்கிக்கோ. வாங்கிக்கோடா. நீ என்னோட தம்பி. உன் அக்கா வீட்ல இருந்தா இந்த சீர்வரிசைய குடுக்குறோம். வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. இந்த வருஷம் உன் தல தீபாவளியா அக்கா வீட்ல வச்சுதான் கொண்டாட போறோம். நீங்களே என் கூட வாங்க. நீங்க உரிமையா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆனா இது எனக்கு வேணாம். சாருக்கு விருப்பம் இல்லாத எதுவும் எனக்கு வேணாம். என்னைக்கு சார் மனசு மாதிரி எங்களை ஏத்துக்கிறாரோ அன்னைக்கு தாங்க எங்களுக்கு தல தீபாவளி. சூப்பர் கதிரு, கரெக்டான முடிவுதான் எடுத்துக்கிற. என்னைக்கு உங்களுக்கு தல தீபாவளி நடக்குதோ அன்னைக்கே நாங்களும் தல தீபாவளியை கொண்டாடுகிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு தல தீபாவளியே வேணாம். இத பாரு கதிர், நாம எடுக்கிற முடிவு நம்மள சுத்தி இருக்கிறவங்க யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது. இப்ப பாரு, உங்க அக்கா தல தீபாவளி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்களை கூப்பிட வந்த அவங்களுக்கும் எவ்வளவு சங்கடமா இருக்கு. விசேஷம்னு வர்றதே எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். இந்த தீபாவளிய சத்யா அக்கா சொன்ன மாதிரி சத்யா வீட்டுக்கு போய் 2 பேரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு யாரோட வீம்புக்காகவும் நீங்க சின்னஞ்சிறுசுங்க உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. அதான் பர்மா பொம்மையே தலையாட்டிருச்சு. அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் ஆப்ஷன் கிடையாதுல்ல மாப்ஸ். என்ன புடிங்க. சரி, நீங்க போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பி வாங்க. போங்க.